கல்லூரி மேடையில 22 வருடங்கள் கழித்து பேச வாய்ப்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான தருணம் இருக்கிறது. நண்பர்களே, ஒரு விஷயத்தை மட்டும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கெல்லாம் இங்க இளங்கலை முதுகலை படிக்கிற பொழுது இந்த கல்லூரியில படிக்க மாட்டோமா, இந்த கல்லூரிக்கு வந்து விட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கம் எங்களுக்குள்ள என்னைக்குமே இருந்து கொண்டிருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு தமிழ் துறை இன்று நிறைவு விழா. இந்த விழாவில் அறிவை விரிவு செய் என்ற தலைப்பில் ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை நான் உங்கள் முன் சொல்ல விழைகிறேன். முதல்ல, சிந்திக்க தெரிந்த ஒரு இனம் என்றால் அது மனித இனம் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இந்த உலகத்துல எதுவுமே சிந்திக்க தெரியாத உயிரினங்களாக இருக்கிற பொழுது மனிதன் என்ற ஒருவன் மட்டும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உடையவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த சிந்தனையை எவ்வாறு பெருக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதைத்தான் இன்று நாம் பேசவிருக்கிறோம். அறிவு என்பது என்னை பொறுத்தவரை 2 விதங்களில் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கக்கூடியது. முதல்ல பார்க்கிற பொழுது அறிவு என்பது நூலறிவு, அடுத்து அனுபவ அறிவு. இந்த நூலறிவை பத்தி நான் இன்னைக்கு பேச போறதில்ல. ஏன்னா நிறைய பேர் நூலறிவு பற்றி நிறைய பேசி இருக்கிறார்கள், நிறைய சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இன்று அறிவை நாம் பார்க்கிற இடங்களில், நம்ம பார்க்கிற ஒவ்வொரு தருணத்திலும், ஒவ்வொரு நிலைகளிலும், நமக்கே தெரியாமல் ஒவ்வொரு இடங்களிலும், ஏன் ஒரு சின்ன குழந்தையிலிருந்து ஒரு சாதாரண விலங்குகள் வரைக்கும் கூட நாம் எவ்வளவோ கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த விஷயங்கள் இருந்தாலும் கூட நம்ம எந்த அளவுக்கு அதை நோக்கி இருக்கிறோம், எந்த அளவுக்கு அதை பார்க்கிறோம் என்பதுதான் நாம் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். வாழ்க்கை என்பது, தயவு செய்து சொல்றேன், வாழ்க்கையை முதல்ல ரசிக்க கத்துக்கோங்க. இன்னைக்கு இந்த செல்போன் வந்த காரணத்தினால எல்லாமே டென்ஷன்ல இருக்கும். ஒரு பிறந்த குழந்தையிலிருந்து சாகர மனிதன் வரைக்கும் மகிழ்ச்சியாக தருணத்தை, ஒவ்வொரு நிலைகளையும் கடந்து செல்கிறானா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுத்தி பார்க்கிற பொழுது எல்லாரும் டென்ஷன்ல இருக்கும். எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பையன் காலையில எந்திரிச்சு அந்த அம்மா கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய அடிச்சு சாப்பாடை ஊட்டல, சாப்பாடை வாய்க்குள்ள வச்சு துணிச்சு பஸ்ல தூக்கி போட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டு அந்த அம்மா சொல்லுது, அப்பா நிம்மதியா அவனுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம். இந்த தருணம் இருக்கிற பொழுது வாழ்க்கையை எப்படி நம்ம ரசிக்க முடியும்? எதுக்குடா அறிவை விரிவு செய்யணும் சொல்லிட்டு நீ வாழ்க்கையை ரசிக்க சொல்லலாம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். என்று வாழ்க்கையை நம்மால் ரசிக்க முடிகிறதோ அப்பொழுதுதான் நம்மால் சிந்திக்கவோ, அப்பொழுது நம்மை சுற்றி என்ன நிகழ்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என்பதை தயவு செய்து புரிந்து. வாழ்க்கையை ரசிக்கவே தெரியலன்னா அப்புறம் எப்படிங்க நம்ம எல்லாத்தையும் ஒரு நூலகத்துக்கு போறோம்னா உள்ள போய் சந்தோஷமா உட்கார்ந்து படிக்கணும். டென்ஷனா போனா எப்படி போய் படிக்க முடியும்? வாழ்க்கையை ரசிங்க. வாழ்க்கை ஒவ்வொரு நிலைகளிலும் கடந்து செல்லக்கூடியது. ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு நீங்க மாணவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் இதே நிலை ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த கல்லூரியை பார்க்கிற பொழுது, ஐயோ நம்ம எவ்வளவு மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிற போது நம் கண்களில் வெளியிற கண்ணீர் சொல்லும் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையை ரசிக்கணும். ஏன் ரசிக்கணும்னு சொன்னேன், அப்பதான் நம்மளால எல்லாத்தையும் தெளிவா புரிந்து கொள்ள முடியும். ஒண்ணு வேணாங்க, என்னுடைய முதல் கல்யாண நாள் நானும் என்னுடைய மனைவியும் என்ன பண்ணோம், கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஆப்போசிட்ல இன்னொரு வண்டி வந்துச்சு. இந்த வண்டி வரும்போது என்னாச்சுன்னா, இந்த வேக தடையில அந்த வண்டி ஆக்சுவலி மேல ஏறி கீழே இறங்கும் போது கீழே விழுந்துட்டான். சரின்னு நாங்க அந்த வண்டியை நிறுத்தி அவனை தூக்கி விட்டு எழுப்பி போயிட்டு வான்னு சொன்னோம். அவன் நன்றி சொன்னான். எப்படி சொன்னான் தெரியுமா? சார் ரொம்ப சந்தோஷம் சார், எல்லாரும் இப்படியே போயிட்டு இருக்காங்க, என்னென்னமோ பண்றாங்க, நீங்க மட்டும் எங்களை தூக்கி விட்டீங்க. இதே மாதிரி நீங்க ஒரு நாள் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும் போது நான் உங்களை எல்லாம் காப்பாத்துறேன் சார். தப்புன்னு சொல்ல முடியுமா? இப்ப இவனை திட்ட முடியுமா? ஏன் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவனுக்கு தேவை நன்றி. இது ஒண்ணுதான். நானும் என் நண்பர் ஆக்சுவலி ட்ரெயின்ல போயிட்டு இருந்தோம். அவர் என்ன பத்தி சொல்லும்போது நான் அவரை பத்தி சொல்லணும்ல. என்னைக்கோ ஒரு நாள் ஒரு கணக்கை கரெக்டா ஞாபகம் வச்சிருக்காரு. அது இருக்கட்டும். நானும் அவரும் சென்னைக்கு அடிக்கடி போவோம். அவர்தான் சென்னை கூட்டு போவார். என்னுடைய மிகச்சிறந்த நண்பர். இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய குடும்பத்துல, அதுவும் எனக்கு ஏதாவது தேவைன்னா எனக்காக நீள்கிற முதல் கரம் என்னுடைய நண்பர் மட்டும்தான். அதனால அவ்வளவு சிறந்த 1 வருடம் 2 வருடம் இல்ல, 20 வருட நட்பு. சரின்னுட்டு திருச்சியில ஏறி உட்கார்ந்தாச்சு. விழுப்புரத்துல ஒருத்தன் மேல ஏறி ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்தான். அவன் சொன்னா, சார் தாம்பரம் வந்தா எழுப்பிடுங்க சார். நான் சொன்னேன், வேணா, நம்ம 2 பேரை பத்தி நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம 2 பேர் யாரும் நமக்கு தெரியும், வேண்டாம், இல்ல முடிஞ்ச உதவி செய்வோம் அப்படின்னு.
ட்ரெயின் வந்துடுச்சு. கரெக்டா சென்னைக்கு முன்னாடி மாம்பழம்னு ஒரு ரயில் நிலையம் வரும். இந்த மாம்பழம் ரயில் நிலையத்துல நான் முழிச்சு பாக்குறேன், தாம்பரத்துல இறங்க வேண்டிய மேல் பர்த்ல நல்லா கொரட்டை போட்டு தூங்கிட்டு இருக்கான். நான் அவனை எழுப்பி விட்டேன். எழுப்பு விட்டவன்னு என் நண்பர் எந்திரிச்சு அப்படியே திரு முடிக்கிறார். சரின்னுட்டு நானும் அவனை எழுப்பி விட்டேன். அவன் கேட்டான், சார் தாம்பரம் வந்துருச்சான்னு. இல்ல கொஞ்சம் தாண்டிடுச்சுங்க, மாம்பழம் ரயில் நிலையம் வந்துருச்சுன்னு. ஒரு விஷயம் அன்னைக்குதாங்க, தமிழ்ல அத்தனை கெட்ட வார்த்தை இருக்குன்னு அன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அத்தனை திட்டுறாரு. ஆனா என் நண்பர் அப்படியே அசையாம உட்கார்ந்து இருந்தார். அவனை கீழே இறக்கி விட்டுட்டு நான் சொன்னேன், உன்னை இப்படி திட்டுறாங்களே, உனக்கு கொஞ்சம் கூட கோவம் வரலையா? அவர் சொன்னாரு பாருங்க, இல்ல இவனே இந்த திட்டுறானே, இவனு நினைச்சிட்டு தாம்பரத்துல இன்னொருத்தரை இறக்கி விட்டனே கீழே. அவன் அப்பயே சொன்னாடி, இல்லடா வேணாண்டா, நான் நீதான் இறக்கி விட்டு சொன்ன, எட்டி எட்டி உதச்சு கீழே தள்ளுனே, அவன் என்ன எந்த திட்டுவான்னு யோசிச்சு பார்த்தேன். வாழ்க்கையை ரசிக்க கற்றுக்கொள்ளும். ஏன்னா ஒவ்வொரு தருணம் என்ன ஒண்ணு வேற கொஸ்டின் பேப்பர் எழுதி இருக்க, ராஜா ராம் மோகன் ராய் பற்றி குறிப்பு வரைகன்னா என் மாணவன் எழுதுறான். 4 பேரும் மிகச்சிறந்த நண்பர்கள் எழுதும். அவனை கூட்டு கேட்டது, என்னடா சொல்றேன்னா, ஆமா சார், ராஜா ராம் மோகன் ராய் 4 பேரும். இவனுக்கு என்ன சொல்லி கொடுக்க முடியும்? வாழ்க்கையை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஏன் தெரியுங்களா, எங்க ரசிக்கிறோமோ அங்கதான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். விவேகானந்தர் மிகச்சிறந்த முறையில் ஒரு அழகான ஒரு விஷயத்தை எழுதுவார். நான் எங்கெங்கோ ஞானத்தை தேடிக்கொண்டிருந்தேன். என்னுடைய தாய் உடல்நல குறைவில் இருந்த பொழுது நான் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய தேவை இருந்தது. அப்போ என் தாய் நல்லா இருப்பாங்களா நல்லா இருக்க மாட்டாங்களான்னு என்னால யார்ட்டையும் என்னால ஒண்ணும் சொல்ல முடியல. என் நண்பர் என்ன பண்ணார், ஒரு இடுகாட்டு கூட்டு போனார். அந்த இடுகாட்டுல ஒரு வெட்டியான் உட்கார்ந்து இருந்தான். அவன் என்ன பண்ணா, ஒரு 4 கோடி கிழிச்சு பார்த்துட்டு, உன் தாய் நீ வெளிநாட்டுக்கு போய் மிகச்சிறந்த முறையில வந்ததுக்கு அப்புறம் தான் நீ ஈமக்கிரியைகள் செய்வாய், தயவு செய்து மகிழ்ச்சியா போயிட்டு வாங்க. நான் இன்று நினைத்து பார்க்கிறேன், அறிவு என் ஞானம் என்பது படிச்சவங்கிட்ட இல்ல, எல்லாரிடமும் ஞானம் இருக்கிறது. நான் எப்படி அதை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை பொறுத்துதான் ஞானம் இருக்கிறது. எல்லா இடத்துலயும் இருக்குங்க. நம்மளால தெரிஞ்சுக்க முடியுதா? நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, நிறைய விஷயங்கள் நமக்கு புரியுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம தான் எல்லாம் நினைக்கிறோம். இந்த நம்ம தான் எல்லாம்னு நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா எதுவுமே நமக்கு கிடைக்காதுங்க. ஏன், நம்ம தான் எல்லாம் ஆரம்பிச்சோம்னா நமக்கே மேல ஒரு தலகணங்கிற 4 அகந்த வருது பாருங்க, அந்த இடத்துல நம்மளால எதுவுமே புரிஞ்சுக்க முடியாதுங்க. தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் ரொம்ப அழகா ஒரு செய்தியை சொல்லுவார். ஒரு குடியார இருந்தாலும், இந்த குடியார குடிச்சிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கான். அன்னைக்கு பௌர்ணமி. அவன் கிணத்தை எட்டி பார்த்திருக்கான். கிணத்துக்குள்ள அப்படி நிலா வெளிச்சம் தெரிஞ்சிருக்கு. அட பாவி, கிணத்துக்குள்ள விழுந்துட்டியா? நிலா கிணத்துக்குள்ள விழுந்துட்டியா? உன்னை யாரும் காப்பாற்ற முடியாதா? என்னடா பண்றது? சரி என்ன பண்ணலாம் யோசிச்சு பாக்குறான். பக்கத்துல அந்த பழைய கயிறு ஒண்ணு கிடக்கு. எடுத்து கீழே கிணத்துல போட்டான். அது ஏதோ ஒரு செடியோட வேர்ல போய் சிக்கிருச்சு. இவன் என்ன பண்ணா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கைத்தை இழுக்க ஆரம்பிச்சான். நிலாவே மேல வந்துரு, நிலா மேல வந்துரு, நிலா மேல வந்துரு. இழுத்தான் பாருங்க, செடி வேரோட பிடிங்கிட்டு வந்துச்சு. இவன் போய் மல்லாக்க கீழே விழுந்தான். அப்படியே மேல கண்விழிச்சு பார்த்தான். நிலா வானத்துல தெரிஞ்சது. அப்பாடி, மேல வந்துட்டியா? நானே உன்னை காப்பாத்திட்டு இருக்க முடியுமா? எப்ப பார்த்தாலும் கீழே விழாத போ அப்படின்னு சொல்லிட்டு தென்கட்சியார் சொல்லுவாரு, நண்பர்களே, எல்லா இடத்துலயும் நென்னாலதான் எல்லாம் முடியும்னு நினைக்காதீங்க, அது மிகப்பெரிய தவறுன்னு எழுதுவார். சிந்திக்க தெரிந்து கொள்ள தயவு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையை புரிஞ்சுக்கோங்க, நீங்க ரசிக்க கத்துக்கோங்க. அறிவு நீங்க இருக்கிற ஒவ்வொரு நிலைகளிலும், ஒவ்வொரு புள்ளியிலும், ஒவ்வொரு தேடலிலும் அறிவு நிச்சயமா உண்டுங்க. நம்ம அதை எந்த அளவுக்கு பாக்குறோம். ரொம்ப அழகான ஒரு செய்தி சொல்லுவாங்க பர்வீன் சுல்தான் அவர்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த செய்தி. ஒரு அம்மா என்ன பண்ணிச்சான், குழந்தை கிட்ட சொல்லிச்சான், வேண்டாம், பக்கத்துல ஒரு பளபளப்பான ஒரு பேப்பர் இருந்துச்சான், அந்த பேப்பர்ல மட்டும் தயவு செய்து உட்காராத, உங்க அப்பா அதுலதான் உட்கார்ந்து செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிச்சான். இந்த சொல்லிச்சான், ஏம்மா நான் அதுல உட்கார்ந்தா என்னப்போ உன் பேச்சு கேட்க மாட்டேன் அப்படின்னு அந்த பேப்பரையே சுத்தி வந்துச்சான். ஒரு கட்டத்துல அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இந்த நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பளபளப்பான பேப்பர்ல அப்படியே உட்கார்ந்து விளையாண்டுச்சான். அந்த பேப்பர் அழகா இருந்துச்சான், சூப்பரா இருந்துச்சான் அந்த பேப்பர். ஒரு கட்டத்துல அப்படியே சந்தோஷமா அந்த பேப்பரை பார்த்துக்கிட்டே அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்த அந்த என்ன பண்ணிச்சான், தூங்கிருச்சான். தூங்கின உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த உடைய சிறகுகள் என்னாச்சு, அப்படியே அந்த காகிதத்துல ஒட்டிக்கிச்சான்.
இப்போ அந்த ஈ பறக்கணும்னா அந்த பளபளப்பான காகிதத்துல ஒட்டி இருக்கிற அந்த இறகுகளை அது தொலைக்கணும். கதையை இப்படியே முடிக்கிறேன். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. கதை என்ன? அந்த ஈ பொழைச்சுதா, அந்த ஈ பறக்குதா, அது சிறகுகளை இழந்ததா, அதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டாம். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அந்த பளபளப்பு காகிதம் அப்படிங்கிறதா இந்த உலகத்தினுடைய மாயை. பார்க்கிறதுக்கு அழகா இருக்குங்க, முதல்ல சிறப்பா இருக்கும், ஒட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையே தொலைச்சிருங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே இருக்குங்க, நம்ம எப்படி பார்க்கிறோம்ன்றதா பிரச்சனை. நான் மறுபடியும் சொல்றேன், கற்றுக்கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். எல்லா இடங்களிலும் நண்பர்களே, என்னுடைய மாணவர்களை நான் எப்பொழுதும் என்னுடைய மாணவர்கள் நான் சொல்றேன், எல்லா விஷயங்களையும் நான் சிறப்பா சொல்றேங்க. மகாபாரதத்தை கிட்டத்தட்ட 3 முறை படித்து முடித்து விட்டேன். ஆனால் நேற்று யூடியூப் வலைதளத்துல ஒரு அழகான ஒரு செய்தியை நான் புதிதாக கற்றுக்கொண்டேன். மகாபாரதம்னா என்னங்க? மகாபாரதம்னா என்ன? ஐம்புலன்கள் அப்படிங்கிறது தான் பஞ்சபாண்டவர்கள். அதுல உண்டாகிற 100 இச்சைகள் தான் கௌரவர்கள். மனசுங்கிறது தான் கர்ணன். மனசு என்னைக்குமே இச்சைகள் பக்கம் நிற்கும். ஐம்புலன்களுக்கும் இச்சைகளுக்கும் இடையில் நடந்த போர் தான் மகாபாரத போர்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க பாருங்க. நான் இன்று புதுசா கத்துக்கிட்டேன் விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும். கத்துக்கிறது நிறைய இருக்குங்க. நான் தயவு செய்து சொல்றேன், தேடுங்க. எல்லா இடங்களையும் உங்களுடைய காதுகளை திறந்து வையுங்கள், வாயை மூடி வையுங்கள், நிறைய விஷயம் கிடைக்குங்க. ஆனா அதை பண்றோமா? இல்லையே, அதான பிரச்சனை. ஏன்னா நமக்கே எல்லாம் அனுபவத்தை விட மிகச்சிறந்த விஷயம் வேற ஒண்ணும் கிடையாதுங்க. அனுபவத்தை விட மிகச்சிறந்த விஷயம் ஒண்ணும் கிடையாது. தஞ்சாவூர்ல பாம்பே ஸ்வீட்ஸ் பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். அதை பத்தி ரொம்ப அழகா ஒரு செய்தியை சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல, அப்பா முதல்ல கடை போடுறாரு. கடை போட்டு நல்லா வருது. அதுக்கப்புறம் மகன் மறுபடியும் பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்ட கடை போடுறாரு. நல்ல வியாபாரம், பயங்கரமா வியாபாரம் போகுது. தீபாவளி அன்னைக்கு முந்தின நாள் நல்ல வியாபாரம் போயிட்டு இருக்கு. ரொம்ப சூப்பரா வியாபாரம் போகுது. அப்பா வந்து பாக்குறாரு. பார்த்த உடனே தெரு முழுக்க கூட்டம். நைட்டு 8 மணி. மகன் கிட்ட சொன்னாராம், தயவு செய்து கடையை மூடிட்டு வான். மகனுக்கு ஒண்ணும் சொல்ல முடியல. அப்பாவெல்லாம் ஏத்து பேச முடியாது. இந்த காலம்ங்கிறது வேற, அந்த காலத்துல ஏத்து பேச முடியாது. 90s கிட்ஸ கேட்டீங்கன்னா தெரியும், ராஜராஜனுக்கே தெரியும், அவங்க அப்பாட்டெல்லாம் பேச மாட்டார். அதனால இது ஏத்து பேச முடியாது. அப்பா சொல்லிட்டாரு, கடை மூடிட்டு வாடான்ட்டு. அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு போய் கடையை திறக்கிறாங்க. திறக்கும் போது அந்த தெருவுல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்களாம், அண்ணாச்சி ரொம்ப நன்றி அண்ணாச்சி, நேத்து நைட்டு உங்க கடையில ஏகப்பட்ட கூட்டம், எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல, எங்க வியாபாரம் எல்லாம் போயிருமோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க 8 மணிக்கு கடையை பூட்டிட்டு போனீங்க பாருங்க அண்ணாச்சி, எங்களுடைய வியாபாரம் நல்லா இருக்குது, சிறப்பா இருந்துச்சு, அமோகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே அப்பா மகன் கிட்ட சொன்னாராம், தம்பி உன் கடை மட்டும் இருக்குன்னு நினைக்காதடா, உலகத்துல இந்த தெருவுல எல்லா கடையும் இருக்கணும், நீ மட்டும் வாழக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்தா தானே வாழ்க்கைங்க பாடத்தை கற்றுக் கொடுத்தா பாருங்க. கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்குங்க. நான் மறுபடியும் சொல்றேன், கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு அதை கற்றுக்கொண்டிருக்கிறோம் அங்கதாங்க பிரச்சனை. ஏன் எல்லாத்துலயும் அதான் ஒரு பிரச்சனை. ஏன் தெரியுமா? எனக்கு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். சில விஷயங்கள் கொஞ்சம் படிச்சிருப்பாங்க, ஆனா எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி காட்டுவாங்க. நிறைய இருக்கு. ஒரு ஜென் கதை ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஜென் தத்துவம் ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு மடத்துல போய் சேர்ந்தானா. மடத்துல போய் சேர்ந்த உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்களா, இந்த மாதிரி தம்பி நான் அவனுக்கு எல்லாம் கத்துக் கொடுப்போம், நாங்கெல்லாம் சீடர்கள், நிறைய ஞானங்களை ஜென் ஞான புத்த மதத்தினுடைய ஒரு பிரிவுதான் ஜென் தத்துவம். அது சொல்ற உண்மைகள் மிகப்பெரிய விஷயம். அப்ப அவங்க சொன்னாங்களா, நாங்க நிறைய கத்துக் கொடுப்போம் தம்பி, ஆனா எல்லாம் கத்து குடிச்சிட்டதுக்கு அப்புறம் உனக்கு ஏதாவது கேள்வி அதுக்கப்புறமும் இருந்தா மலை மேல எங்களுடைய குரு இருக்காரு, நீ மலை மேல போய் எங்க குரு கதவை தட்டினா வருவாரு, ஒரே ஒரு முறை மட்டும்தான் கதவை திறப்பாரு, நீ அதுக்கப்புறம் ஒரே ஒரு கேள்வி அவர் கேட்கணும், அவர் பதில் சொல்லுவார், உடனே கதவை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடலாம். நீ நிறைய படிக்கலாம், என்ன வேணாலும் எங்கிட்ட கேள்வி கேட்கலாம். கடைசியா எப்போதுமே எல்லாத்துலயும் ஒரு இறுதி கேள்வின்னு ஒண்ணு உண்டு. அந்த இறுதி கேள்விய எங்கிட்ட கேட்கணும், என் குருட்ட கேட்கணும். மலை மேல இருக்காரு, நீ போய் கதவை தட்டினா ஒரே ஒரு தடவை கதவை திறந்து பதில் சொல்லுவாருன்னா. இவனை எல்லாத்தையும் படிச்சான். எல்லாம் படிச்சு முடிச்ச உடனே நிறைய தெளிவா இருந்துச்சு, அவனுக்கு நிறைய புரிஞ்சுது. ஆனா ஒரே ஒரு கொஸ்டின் ஃபைனலா கேட்கணும்னு ஆசை. நேரா மலை மேல ஏறினான். மலை மேல ஏறின உடனே அங்க ஒரு குடிசை இருந்துச்சு. கதவை தட்டுனா ஒரு பெண் வெளியில வந்தாங்க. நீங்க பெண்ணா? நீங்க ஒரு ஜென் குருங்கிற ஒரு பெண்ணா அப்படின்னு கேட்டான் பாருங்க. கதவை மூடிட்டு ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவன் படிச்ச ஞானம் அத்தனையும் வீணா போச்சு. என்ன பிரச்சனைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நான்கிற விஷயம்,
நம்ம எதிர்பார்க்காத இந்த உலகத்துல நிறைய நடக்குங்க. நம்ம எந்த அளவுக்கு அதை பார்க்கிறோம் அப்படிங்கிற விஷயம் இருந்தா போதுங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொல்றேன், எப்பொழுதும் எதையாவது தேடிக்கொண்டே இருங்கள். ஏன்னா அனுபவம்ங்கிறத விட இந்த உலகத்துல மிகப்பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லைங்க. ஒரு மாணவன் ஒரு குருவை தேடி போறான். ஒரு நல்ல குரு வேணும்னு ஒரு மாணவன் தேடி போயிட்டே இருக்கான். நல்லா போறான், தேடி நிறைய பேர்ட்ட கேட்கிறான், ஞானம் படிக்கிறான். ஆனா அவனுக்கு ஒண்ணும் புரியல. குருங்கிறது பெரிய விஷயம், அவ்வளவு ஈஸியா இருக்கும், கிடைக்காது. எல்லாத்தையும் தேடி தேடி பாக்குறான். அவன் நிறைய பேர்ட்ட கேட்கிறான், படிக்கிறான், என்னமோ பண்ணி பாக்குறான். ஒன்னும் அவனால முடியல. அவனால எதுவுமே அவனுக்கு புலப்படல. ஒரு நல்ல குரு கிடைக்கல. அப்போ அவனுடைய ஊருக்கு ஒரு ஜென் துறவி வந்திருக்கார் அப்படிங்கிற செய்தி அவனுக்கு புலப்படுது. உடனே புலப்பட்ட உடனே சரின்னு போறான். போன உடனே அவர்கிட்ட கேட்கிறான், சாமி, இது வரைக்கும் ஒரு நல்ல குருவை தேடி தேடி போறேன். ஆனா இது வரைக்கும் யாருமே எனக்கு நல்ல குரு கிடைக்கல சாமி, நீங்களாவது ஒரு நல்ல குருவா இருப்பீங்களான்னு கேட்டான். அவர் சொன்னாரு, தம்பி, உன் குரு மொட்டை போட்டிருப்பார், உன் குரு கோமணம் கட்டி இருப்பார், உன் குரு புளிய மரத்தடியில உட்கார்ந்து இருப்பார், இதான் உன்னுடைய குருவோட அடையாளம்னா. உடனே குதிரையில ஏறி கிளம்பிட்டான். எல்லா இடத்துலயும் தேடுறான். மொட்டை போட்டு கோமணம் கட்டி இருந்தா, ஒரே ஒரு ஆடை உடுத்தி இருந்தா அவன் புளியமரத்தடியில உட்காரல. புளியமரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறவன் ஜென் துறவியா இல்ல. தேடுறான் 20 வருஷம் தேடுறான், 25 வருஷம் தேடுறான், 30 வருஷம் தேடுறான், ஒன்னும் கிடைக்கல. வாழ்க்கையெல்லாம் வெறுத்து போச்சேடாங்கிற கவலை அவனுக்கு. வாழ்க்கையெல்லாம் போச்சே. 30 வருஷம் இந்த துறவியோட பேச்ச கேட்டு என் வாழ்க்கையை வீண் பண்ணிட்டனே ஊருக்குள்ள வந்தான். அதே புளிய மரத்தடியில அதே துறவி உட்கார்ந்து இருக்காரு, மொட்டை அடிச்சிருக்காரு, கோமணம் கட்டி இருக்காரு, புளிய மரத்தடியில உட்கார்ந்து இருக்காரு. போய் காலில் விழுந்தான். சாமி, நீங்கதான் என் குருவா? நீங்கதான் என் குருவா? எனக்கு இது தெரியாம போச்சு, இவ்வளவு நாள் தெரியாம போச்சு. ஏன் அன்னைக்கே நீங்கதான் என் குருன்னு சொல்லி இருந்தா நான் அன்னைக்கே உங்க காலில் விழுந்து ஏத்துக்கிட்டு இருப்பேனேன்னா. அவர் சொன்னாரு, தம்பி, இளரத்தம், அன்னைக்கு நான் சொல்லி இருந்தா நீ ஏத்துக்க மாட்டேன். 30 வருஷம் அலைஞ்சல்ல, 30 வருஷம் அலைஞ்சு திரிஞ்சல்ல, நிறைய தெரிஞ்சுக்கிட்டல்ல, இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டல்ல, இதோ இந்த இடத்தில் நீ உட்கார்ந்துக்கோ. இனிமேல் நீதான் ஜென் தத்துவம், நீதான் ஜென் குரு. வர்றவங்களுக்கு எல்லாம் ஞானம் சொல்லு, நீ படிச்சதை சொல்லு, நீ பார்த்ததை சொல்லு, உன் அனுபவத்தை சொல்லு, இதுதான் உன்னுடைய ஞானம் சொல்லிட்டு கிளம்பி நம்ம கரையை முடியுது பாருங்க. அனுபவத்தோட மிகச்சிறந்த விஷயம் இந்த உலகத்துல எதுவும் கிடையாது. அதெல்லாம் சொல்றேன், பாருங்க. பாக்குற பார்வையில நிறைய தெரிஞ்சுக்கலாம், நிறைய புரிஞ்சுக்கலாம். அறிவுங்கிறது ஒரு பசிங்க. நான் மறுபடியும் சொல்றேன், அறிவுங்கிறது ஒரு பசி. தென்கட்சியார் ரொம்ப அழகா ஒரு செய்தி சொல்லுவார். ஒரு மாணவன் சாப்பாட்டுல உட்காந்துட்டான், நல்லா படிச்சுட்டான், நிறைய அந்த குருகிட்ட நிறைய படிச்சான். சாப்பாட்டுல உட்கார்ந்த உடனே சாதம் போட்டாங்க. சாதம் போட்ட உடனே சாப்பிட ஆரம்பிச்சான் பாருங்க. அப்பதான் தெரியுது, நெய்க்கு பதிலா அந்த அம்மா விளக்கெண்ணெய விட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அப்பதான் தெரியுது அவனுக்கு. உடனே அந்த அம்மாட்ட சொன்னா, அம்மா, ஏதோ இது நெய் இல்லம்மா, விளக்கெண்ணெய விட்டுருக்கீங்கன்னா. அந்த அம்மா சொல்லிச்சு, தயவு செய்து எந்திரின்றுச்சு. அவன் பயந்துட்டான். நம்ம உண்மைத்தான சொன்னோம், ஏன் அப்படின்னு. உடனே வீட்டுக்காரரை கூப்பிட்டுச்சு, இந்த பாருங்க, இவன் நெய் இல்ல விளக்கெண்ணெய் தான் விட்டுருக்கேங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. குரு உடனே சொன்னாரு, உனக்கு கல்வி நிறைவடைஞ்சு வச்சு போ அப்படின்ட்டார். அவன் பயம். நான் எங்கடா என் குருவே, நான் ஏதாவது தப்பா சொல்லினா மன்னிச்சுக்கோங்க, தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன்னா. அவர் சொன்னாரு, தம்பி, நீ என்னைக்கு இங்க படிக்க ஆரம்பிச்சியோ அன்னைக்கே நாங்க நெய்யில்ல விளக்கெண்ணையத்தான் விட்டுட்டு இருந்தோம். நீ படிப்புங்கிற ஆசையில இவ்வளவு நாள் சாப்பாட்டை பெருசா நினைக்கல. இன்னைக்கு என்னைக்கு ருசி நாக்குக்கு தெரியுதோ அன்னைக்கு உன் கல்வி முடிவடைந்து விட்டது, நீ சென்று வா அப்படின்னாங்கல்ல. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், கற்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது இந்த உலகத்துல எதுவுமே பெருசா தெரியாதுங்க. நம்ம கற்றுக்கொள்கிறோமா? நான் மறுபடியும் சொல்றேன், பாக்குறது விஷயம் தாங்க பெருசு. நம்ம நினைக்கிறோம் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருக்கோம்னு. இல்ல, மிகப்பெரிய மிகப்பெரிய ஞானிகளுக்கு கூட சில இடர்பாடுகள் வந்திருக்கிறது. ஏன் அவ்வை ஒரு முருகட்ட பாடம் கத்துக்கல? ஆக இந்த உலகத்துல நிறைய இருக்குங்க. காளிதாசன் மிகப்பெரிய ஞானி. காளிதாசன் மிகப்பெரிய ஞானி, எல்லாத்துக்கும் தெரியும். அவர் அப்படியே ஒரு கிராமத்துல நடந்து போய்கிட்டு இருக்காரு. நடந்து போயிட்டு இருக்கும் போது அவருக்கு தண்ணி தாகம் எடுக்குதுங்க. தண்ணி தாகம் எடுக்கும் போது அவர் என்ன பண்றாரு, ஒரு கிழவி என்ன பண்றாங்க, தண்ணி குடி வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அந்த அம்மாட்ட போய் சொல்றாரு, ஏமா, எனக்கு கொஞ்சம் தண்ணி தாகம் எடுக்குது, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், நீ யாருப்பா? எப்ப நீ யாரு? நான் பாட்டுக்கு உங்ககிட்ட நீ எனக்கு தண்ணி கேட்கிற, யாருமே தெரியாம நான் எப்படிப்பா தண்ணி கொடுக்கட்டும்? உடனே காளிதாசன் சொன்ன, இந்த கிழவிட்ட போய் நான் தான் காளிதாசன், படிச்சிருக்கேன், ஞானம் எனக்கு இருக்கு, எல்லாம் சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? ஒன்னும் புரிய போறதில்ல. சரி, ஒண்ணு பண்ணலாம். ஏமா, ஒண்ணு வேணாமா, நான் தாமா ஒரு வழிபோக்கன் நினைச்சிட்டு நீ எனக்கு தண்ணி கொடு. காளிதாசனுடைய ஆணவம். அப்போ
அந்த அம்மா சொல்லிச்சான், வழிபோக்கனா? எப்ப அந்த உலகத்துல வழிபோக்கன்னா சூரியனும் சந்திரனும் மட்டும்தான். சூரியனும் சந்திரனும் மட்டும்தான். அது வழியில வந்தோம், அது வழியில அது பாட்டுக்கு போயிடும். நீ சூரியனும் இல்ல சந்திரனும் இல்ல, எப்படிப்பா நான் உன்னை ஏத்துக்கிறது? அந்த அம்மா சொல்லிச்சான். உடனே காளிதாசன் கொஞ்சம் அசந்துட்டார். என்னடா அது, இந்த அம்மா இப்படி எல்லாம் பேசுது. சரி ஏமா, நான் ஒரு அதிதின்னு போய் சொல்லு, நான் ஒரு அதிதின்னு நினைச்சுக்கம்மா. அதிதினா என்னப்பா? அந்த கிழவி கேட்டுச்சு. அழையா விருந்தாளி. எப்ப அழையா விருந்தாளின்னா என்னப்பா? மரணமும் நோயும் தான் அழையா விருந்தாளி. ரெண்டும் தான் வந்து தானா வந்துரும். நம்ம கூப்பிட்டு வர முடியுமா? இந்த காலத்துல இந்த தேதியில இந்த தருணத்துலதான் மரணம் அடைவேன்னு சொல்ல முடியுமா? நம்ம என்ன கங்கை மைந்த பீஷ்மரா? கிடையாது. அது எப்போ வேணாலும் வரும், எப்படி வேணாலும் வரும். வாழ்க்கை எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறவங்க தான் அதெல்லாம் புரியும். அப்ப இது நீ வந்து மரணமும் இல்ல நோயும் இல்ல, அப்புறம் எப்படி பாவனுக்கு தண்ணி கொடுக்கறதுன்னு கேட்டுச்சு பாருங்க. காளிதாசனுடைய ஆணவம், காளிதாசனுடைய ஞானம் எல்லாமே ஒரே கடல்ல அப்படி முடிஞ்சு போச்சு. அவன் சொன்னான், ஏமா என்ன மன்னிச்சிருமா, எனக்கு தண்ணி வேணும், எனக்கு தண்ணி வேணும், எப்படியாவது தண்ணி கொடு. நீ யாருன்னே தெரியாம நான் எப்படி உனக்கு தண்ணி கொடுக்கறது? நீ யாருன்னே, நான் ஒரு பிடிவாதக்காரன் நினைச்சுக்கோ, நான் ஒரு பிடிவாதக்காரன். உங்கள்ட்ட தண்ணி வாங்கி குடிக்காம நான் போக மாட்டேன், நான் உன்ட்ட தண்ணி வாங்கி குடிக்காம போக மாட்டேன், நான் ஒரு பிடிவாதக்காரன் அப்படின்னு நினைச்சுக்கோன்னா. அந்த கிழவி சொல்லிச்சு, ஏப்பா நகமும் முடியும் தான்ப்பா பிடிவாதக்காரன், என்ன எவ்வளவு வெட்டினாலும் வந்துகிட்டே இருக்குது இல்ல, நீ எப்படிப்பா பிடிவாதக்காரன்? காளிதாசன் காலில் விழுந்தான், அந்த கிழவியோட காலில் விழுந்துட்டான். ஏமா என் அறிவு, நான் தாமா எல்லாம் நினைச்சேன், நான் தான் எல்லாம் நினைச்சேன், இந்த உலகத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். இல்லம்மா, இன்னும் கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்குது, இன்னும் படிக்க நிறைய இருக்கு, தெரிஞ்சுக்க நிறைய இருக்கு. இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு மலை, ஒவ்வொரு காடு, ஒவ்வொரு கடல், ஒவ்வொரு நதி, ஒவ்வொரு புள்ளியிலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. என் தாயே, இதோ இந்த காளிதாசன் உனக்காக அடிமையாகிறேன், தயவு செய்து நீ யார் என்று சொன்ன. அதுக்கப்புறம் அந்த கதை வேற மாதிரி போகும். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு தருணம், எல்லாத்தையும் யாரையும் தயவு செய்து குறைச்சு மதிப்பிடாதீங்க. பார்க்கிறவர்கள் அறிவாளிகளாக நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? எல்லாருகிட்ட இருந்து எதையாவது ஒண்ணு கத்துக்க முடியுங்க. எல்லாமே தேடல் தான், எல்லாமே தேடல் தான். இந்த தேடல் என்று முடிவடைகிறதோ நண்பர்களே புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் விடுபட முடியும். வாழ்க்கையில கடைசி தருணம் வரைக்கும் தேடுங்க, நிறைய கிடைக்குங்க. இந்த உலகத்துல நிறைய பொத்தஞ்சு கிடக்கு. நம்ம அதை எடுத்துக்கிட்டு இருக்கோமா, நம்ம கேட்டுட்டு இருக்கோமா அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய விஷயமும் கூட. ஒண்ணு வேணாங்க, தென்கட்சியார் சொல்ற ஒரு விஷயம், நான் அடிக்கடி அவரை தான் கேட்பேன். நானு சொர்க்கம் நரகம்னு பத்தி ஒரு அழகான ஒரு கதை சொல்வார். சொர்க்கம் நரகம்னா என்ன? நிறைய படிச்சாராம் ஒரு ஞானி, நிறைய படிச்சாராம். நிறைய படிச்சாலும் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, சொர்க்கம்னா எது, நரகம்னா எது? கேள்வி கேளுங்க, நான் தான் சொல்றேன், கேள்வி கேளுங்க. வாழ்க்கையில நிறைய கேள்வி கேளுங்க, வகுப்புல கேள்வி கேளுங்க. நீங்க எந்த அளவுக்கு ஆசிரியர்களிடம் கேள்வி கேட்கிறீர்களோ அந்த அளவுக்கு தாங்க மிகச்சிறந்த ஒரு கல்வியை நீங்கள் பெற முடியும். மகாபாரதம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கர்ணன் வந்து அடிபட்டு கீழே கிடக்கான். அர்ஜுனன் அம்புகளாக விட்டுக்கொண்டே இருக்கிறான். ஆனா கர்ணன் சாகல, கர்ணன் சாக மாட்டேங்கிறான். என்னென்னமோ பண்ணி பாக்குறான், சாகல. உடனே என்ன பண்ணா கர்ணன் உடனே கிருஷ்ணர் பார்த்தாரு, சரி இரு, உன்னால அவனை கொல்ல முடியாது, அவனை கொல்றதுன்னா 6 பேர் வேணும், ஆல்ரெடி 5 பேர் கொன்னாச்சு, இன்னும் 1 பாக்கி இருக்கு, இரு அப்படின்ட்டு இப்படியே இறங்கி வர்றார். இந்த இறங்கி வரும்போது கூட இந்த கவிஞர் மாதிரி கர்ணனை யாருமே பாடி இருக்க முடியாதுங்க, அவ்வளவு சிறப்பா பாடுவார். மன்னவர் பணியேற்க கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவாரடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா. தன்னைத்தானே திட்டிக்குவார். யோசிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு பாடிட்டு வர்றாரு. கர்ணன் அப்படியே படுத்து கிடக்கான். ஐயோ தர்மம் படுத்து கிடக்கா, தர்மம் போச்சான்னு அழுவார். இவங்க எல்லா வேலையும் பார்த்தது, இந்த ஆளுதான் வேலையை பார்த்தது. போர் நடக்கும் போது போர்க்களத்திலே போய் இந்த ஆரம்பிக்கும் போதே சொன்னாலே நீ யாரு அப்படின்னா குந்தியோட பையன்டான்ட்டான். அதுக்கப்புறம் அவன் எப்படி போர் செய்வான்?
ஆரம்பிச்சு விட்ட வேலையெல்லாம் இருந்தாருதான். ஆனா வந்து என்ன பண்ணாரு, ஐயோ தர்மம் படுத்து கிடக்கான. அவன் பார்த்தான், சாமி ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கர்ணன் சொன்னானா, இல்லை என்ற சொல்லை தவிர வேறு எதை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய புண்ணியத்தை தருவியா? எவனா கொடுப்போமா? நம்ம கொடுப்போமா? யோசிச்சு பாருங்க. புண்ணியம் தருவியா? கொடுக்க மாட்டோம். நம்ம எதையே நான் செஞ்ச புண்ணியத்தை கொடுக்கணும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவன் என்ன சொன்னா, உடனே எவ்வளவு அற்புதமான விஷயம், செய் புண்ணியம் அனைத்தும் உனக்கே அளித்தேன் பெற்றுக்கொள் அப்படின்னா. செய் புண்ணியம் விளைத்தொகை, செய்த புண்ணியம், செய்கிற புண்ணியம், செய்யும் புண்ணியம் அனைத்தையும் உனக்கே பெற்றுக்கொண்டேன், பெற்றுக்கொண்டு தந்து விட்டேன், இதை பெற்றுக்கொண்டு ரத்தத்துல தானமா கொடுத்தான்ல. இந்த கதையை முடிக்கும் போது என் மாணவன் கேட்டான், சார் ஒரே ஒரு விஷயம் தான் சார், ஒண்ணும் இல்ல சார், இவ வாங்கத்தான சார் வந்தான், வாங்கத்தான சார் வந்தான், இந்த ஞானத்தை எல்லாம் இந்த புண்ணியத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு கண்ணன் கேட்டானா, டே கர்ணா எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டேன், உனக்கு ஏதாவது கொடுக்கட்டுமா, உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டானா. ஏன் சார் வாங்கத்தான சார் வந்தான், வாங்குறவன் வாங்கிட்டு பேசாம போயிட்டே இருக்கணும்ல, எதுக்கு சார் இவன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான்னா. ரொம்ப அழகான விஷயம். ஏன் தெரியுமா, கர்ணனுடைய ரத்தம் எப்பொழுது கிருஷ்ணன் பட்டதோ அப்பொழுதே அவனுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது பாருங்க. அதுதாங்க வாழ்க்கைங்கிறது. அவ்வளவு அற்புதமான விஷயம். தேடுங்க, நிறைய தேடுங்க. இந்த தமிழ் தாய் வாழ்த்து கூட ரொம்ப அழகா சிறப்பா பாடினாங்க. அந்த அந்த மாணவிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து இந்த மொழி உச்சரிப்பு அப்படிங்கிறதே நம்ம வந்து ஒரு 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 பெரிய விஷயமா இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க, என் பையன் ஆக்சுவலி காங்கா சாஞ்சா அது சொல்லிட்டு இருந்தான். அவன் காங்கா சாஞ்சான்னு நான் சொன்னேன், தம்பிங்கா இல்லடாங்கா, அப்பா தப்பா சொல்லி கொடுக்காதப்பா, எங்க மிஸ் தான்ப்பா கரெக்டா சொல்லி கொடுக்குறாருன்னா. எப்படி பழகுது பாருங்க. ஆனா நாங்க படிக்கும்போது அப்படி இல்லைங்க. நாங்க படிக்கும் போதெல்லாம் முதல்ல பாத்தீங்கன்னா உச்சரிப்பு தான் அழகா இருக்கும். இந்த மொழியினுடைய அழகு அந்த உச்சரிப்பு தான். இந்த மொழியினுடைய அழகு இந்த உச்சரிப்பு தான். முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு எல்லாம் முதல்ல திருப்புகளை தான் சொல்லி கொடுப்பாங்க. முத்தை தருபத்தி திருநகையத்தி திரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபரையன போதும் முக்கற்பரமுக்கு சுருதியில் முற்பட்டது கப்பி திருவர முப்பத்து முவர்க்கத்தமரும் அடிவேன 10 தலை தத்த கடைதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொழுதொரு வட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக 10 கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்தொடு ரச்சித்தல் வரும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பறிவுற நித்தப்பதம் வைத்து பயிரவி திக்கொட்கொன டிக்கட்கழுகொடு கழுதாட திக்குப்பறி கொத்துப்பறை கொட்ட களமிசை குப்புதை குக்குப்பிடிய நமது கூகை கொட்புச்சல பச்ச உணரை வெட்டி பணியிட்டு குலகிரி குத்துப்பற ஒத்து புருவள பெருமானே. இதை சொல்லி கொடுத்த இதை முதல்ல கத்துக்கணும். நம்ம இதை கத்துக்கணுங்க. இதை கத்துக்கிட்டாதான் அடுத்த வார்த்தை எங்க வார்த்தையாரெல்லாம் அடுத்து போவோம். மொழியினுடைய உச்சரிப்பு அவ்வளவு அழகானதுங்க, அவ்வளவு சிறப்பானது. தேடல் அதான் சொல்றேன் நான். எல்லாத்துலயும் கத்துக்கிற விஷயம் இருக்குதுங்க, எல்லாத்துலயும் தெரிஞ்சுக்கிற விஷயம் நிறைய இருக்கு. நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். தெரிஞ்சுக்க வேண்டாம், இல்ல நான் தான் எல்லாம் படிச்சேன், எனக்கு நான் தான் எல்லாம் இருக்கு அப்படின்னு நினைச்சா எதுவுமே கிடைக்காதுங்க. எதுவுமே சுத்தமா கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. அதான் சொல்றேன் நானு. ஒரு கிராமத்துல ஒரு ராமாயணம் கதை வந்து ஆக்சுவலி வந்து ஒரு உபதேசம் நடந்துகிட்டு இருந்தது. ராமாயண உபதேசம் நடந்துட்டு இருக்கு. இந்த ராமாயணம் உபதேசம் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு பெரியவர் என்ன பண்ணார், சாயந்தரம் 6 மணிக்கு போனாரா 8 மணி வரைக்கும் அப்படியே அவர் பாட்டு உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். இந்த அம்மாவுக்கு வைத்தறிச்சல். இந்த கிழவனுக்கு என்ன புரியுது, இவன் பாட்டுக்கு போயிடுமோ ராமாயணம் ராமாயணம் ராமாயணம்னு கேட்டுட்டு இருக்கானேன்னு இந்த அம்மா 20 நாள் கம்முன்னு அமைதியா இருந்துச்சு. எதுவும் பேசல, இந்த அம்மா எதுவுமே பேசல, அமைதியா இருந்துச்சு இந்த அம்மா. 20வது நாள் ராமாயணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதோட உபன்யாசம் எல்லாம் முடிஞ்சதுன்னு பெரியவர் வீட்டுக்கு வந்தார். அப்போ அந்த அம்மா கேட்டுச்சு, உனக்கு என்னையா புரிஞ்சுதுன்னு கேட்டுச்சு. உனக்கு என்ன புரிஞ்சுது, நீ என்னமோ எல்லாரும் படிச்சதை மாதிரி போய் நீ வாட்டுக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறீ, உனக்கு என்னையா தெரியும், உனக்கு என்னையா புரிஞ்சுதுன்னு கேட்டுச்சு. அவர் அமைதியா நின்னாரு. இந்த அம்மா சொல்லிச்சு, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா, நீ ஒரு தட்டுக்கூடை மாதிரி, இந்த தட்டுக்கூடையில தண்ணி பிடிச்சிட்டு வாங்கிச்சு. அவர் போய் தண்ணி பிடிச்சாரு, தட்டுக்கூடையில தண்ணி நிக்காதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், அப்படியே ஒளிவிருச்சு. மறுபடியும் வந்து காட்டினாரு, ஏன் ஒரு தட்டுக்கூடையில தண்ணி நிக்காதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது, நீ எல்லாம் என்னையா ராமாயணம் படிச்ச, நீ எல்லாம் என்னையா ராமாயணம் படிச்ச. உடனே அவரு ஒண்ணு சொல்லல, மறுபடியும் போய் புடிச்சிட்டு வாச்சு. இதே மாதிரி 10 முறை புடிச்சிட்டு வாச்சு. 10 முறையும் தண்ணி நிக்கல. அந்த அம்மா சொல்லுச்சு, நீ ராமாயணம் கேட்டது இப்படித்தான் இருக்கும்னா, நீ ராமாயணம் கேட்டது இப்படித்தான் இருக்கும். ஏன் தெரியுமா, அந்த தட்டுக்கூடையில தண்ணி நிக்காதுங்கிற விஷயம் கூட உனக்கு புரியல, நீ எல்லாரும் ராமாயணத்தை படிச்சு என்னையா பண்ண போறேன்னா. இந்த அம்மா அவர் அந்த பெரிய ஒரு பதில் சொன்னாரு பாருங்க, ஏமா நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஒரு விஷயம் பாத்தியா, இந்த முதல்ல இந்த தட்டுக்கூடைய கொடுக்கும் போது அதுல நிறைய சாணி ஒட்டி இருந்துச்சுல்ல, நான் போய் தண்ணி பிடிச்சேன்ல,
அதெல்லாம் கழுவிட்டு போயிடுச்சு. 10வது முறை இந்த தட்டுக்குடையில தண்ணி குடிக்கும் போது இந்த கூடை சுத்தமாச்சு பார். அத மாதிரி எனக்கு ராமன் தெரியாது, சீதை தெரியாது, லட்சுமணன் தெரியாது. ஆனா ராமாயணம்னா எல்லாத்துலயும் பொறுமை வேணும். எவன் பொறுமையோடு இருக்கிறானோ, எவன் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறானோ, எவன் எல்லாத்தையும் சகிச்சுட்டு போறானோ அவனால மட்டும்தான் பிற்காலத்துல மிகப்பெரிய நிலையை அடைய முடியுங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்தேன் பார். என் மனசு இன்னைக்கு லேசாச்சுன்னு நான் கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கும். தயவு செய்ய புரிந்து இருக்குதுங்க. நான் அதான் சொல்றேன், எல்லா நிலைகளிலும் சரி, எல்லா நிலைகளிலும் தேடுங்க. இங்க நம்ம எங்கெங்கயோ தேடுறோம், எல்லாத்தையும் தேடி எதுவுமே கிடைக்காம போச்சு. எதுவுமே கிடைக்கிறது இல்ல. கடைசி நிலை ஒண்ணுமே இல்லடா. நம்ம என்னடா, நான் மறுபடியும் சொல்றேன், 4 விஷயத்தை மட்டும் தயவு செய்ய, 2 விஷயத்த நீங்க எப்பவுமே நினைச்சுக்கீங்க. முதல்ல வாழ்க்கையை ரசிக்க கத்துக்கோங்க. ரசிச்சா எல்லாமே கிடைக்கும். ரசிச்சா எல்லாமே கிடைக்கும். சுகேசிவம் ரொம்ப அழகா ஒரு செய்தி சொல்வார். ஜனவரி 1ஆம் தேதி ஒரு ஹெட் மாஸ்டருக்கு ஒருத்தர் வந்து லீவ் லெட்டர் கொடுத்திருக்காரு. ஒரு வேலை பார்க்கிற ஒரு டீச்சர் வந்து லீவ் லெட்டர் கொடுத்திருக்காரு. கொடுத்த உடனே அவரு பார்த்தார், எங்கள் பாட்டி இறந்து விட்டது. சார் இன்னும் லீவ் கொடுத்துட்டார். அதுக்கடுத்து மறுபடியும் பிப்ரவரி 1ஆம் தேதி மறுபடியும் போய் லீவ் கேட்டிருக்கார். லெட்டர் பார்த்திருக்கார், எங்கள் பாட்டி இறந்து விட்டது. இவர் கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னுட்டு லீவ் கொடுத்துட்டார். மார்ச் 1ஆம் தேதி மறுபடியும் போறான், லீவ் லெட்டர் கொடுக்குறோம். பார்த்தா எங்கள் பாட்டி இறந்து விட்டார். இவர் கோவம் வந்துருச்சு. என்னை பத்தி உனக்கு தெரியுமா? ஜனவரி 1ஆம் தேதியும் இதைத்தான் சொன்னேன், பிப்ரவரி 1ஆம் தேதியும் இதைத்தான் சொன்னேன், மார்ச் 1ஆம் தேதியும் இதைத்தான் சொன்னேன். ஐயா உனக்கு என்னையா நினைச்சிட்டு, என்னை பத்தி உனக்கு என்னையா தெரியலாம்? அவன் கேட்டான், எங்க தாத்தா பத்தி உனக்கு என்ன தெரியும்? எங்க தாத்தா பத்தி உனக்கு தெரியுமா? அவருக்கு எத்தனை பாட்டின்னு உனக்கு தெரியுமா? இன்னும் 2 பாட்டி இருக்கு. ஹெட்மாஸ்டர் அந்த இடத்த விட்டு ஓடிட்டார். வாழ்க்கையில ரசிங்க, அதான் சொல்றேன், சிரிங்க. சிரிக்காத விஷயங்கள், ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம துன்பத்தை மறக்கிற விஷயம் ரசிப்பு தாங்க. பேப்பர் திருத்திக்கிட்டு இருக்கோம். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் பற்றி ஒரு சிறுகுறிப்பு வரைகன்னா என் பையன் அழகா எழுதுறான். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் யாரும் இப்பொழுது உயிரோடு இல்லை. கரெக்ட் தானுங்க, தப்பு இல்ல. யார் இருக்கா? இப்ப இவருக்கு மார்க் போட்டுத்தானே ஆகணும். அவன் கரெக்ட் கேட்பாங்க. 18ஆம் நூற்றாண்டு யாருமே இல்ல, ராஜாராம் மோகன் ராய் 4 பேர்னு சொல்றேன். அப்படி வேலை கேட்டியா? வாழ்க்கையில ரசிக்க கத்துக்கோங்க. அதே மாதிரி 4 அகந்தையை விட்டுருங்க, தேடுங்க. நம்ம எவ்வளவு பெரிய நிலையில வேணாலும் இருக்கலாங்க. பாக்குற ஒவ்வொரு விஷயத்திலையும் கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்குங்க. அதை கத்துக்க ஆரம்பிச்சோம்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நண்பர்களே, நான் மறுபடியும் சொல்கிறேன், வாழ்க்கை இனிமையானது, வாழ்க்கை தேடல் நிறைந்தது. இந்த தேடல் நிறைந்த வாழ்க்கையில எல்லாத்தையும் தேடுறோம். சிவபாக்கியர் கூட சொல்லுவார், ஓடி 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 உட்கொண்ட ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என்ன இழந்தவங்க எல்லாம் தேடுறான், எங்கெங்கயோ ஓடுறான். ஆனா உள்ளேயே இருக்குன்னு அவனுக்கே புரிய மாட்டேங்குது. நட்டக்கல்லை தெய்வம் என்று நான புஷ்பம் சாப்பிட்டியே, சுத்தி வந்த முனவனம் என்று சொல்லு மந்திரம் ஏதடா. நட்டக்கல்ல பேசுமோ நாமன் உள்ளிருக்கையில் சுட்ட சக்தி சத்துவம் கரிச்சுவை அறியுமோன்னு எழுதுவோம். நமக்கு புரிய மாட்டேங்குது. உள்ளேதான் எல்லாமே இருக்கு. உள்ள இருக்கிற விஷயத்த வெளியில தேர்னா எப்படின்னா அதே மாதிரி தான் நம்மளை சுத்தி இருக்குதுங்க, எல்லாமே இருக்குது. இந்த உடம்புக்கு தெரியுமா இந்த ஆன்மாவுடைய அற்புதம்? சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறினா. சோத்து சட்டியோட சுவைய அந்த இறக்கி வைக்கிற சட்டிக்கு தெரியுமா? சோத்தோட சுவைய அந்த இறக்கி வைக்கிற சட்டிக்கு தெரியாது. இந்த உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னு எவனுக்கும் தெரியாது. போகடா போய் தேடுங்கடான்னு சொன்னவன் சிவாக்கி. படிங்க. அதே மாதிரி நிறைய தேடுங்க. பாக்குற ஒவ்வொரு விஷயத்திலையும் ஞானம் இருக்குங்க. எங்க பக்கத்து வீட்டு நான் கத்துக்கிட்ட விஷயம், எங்க பக்கத்து வீட்டு பையன் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தான். ஒரு நாள் தெரியாம கூப்பிட்டு சொன்னேன், டே அறிவு இருக்கா? சைக்கிள் ஓடல, நீ சைக்கிள் ஓட்டுவியா? மாமா ஓகே அப்படின்ட்டு போயிட்டான். அடுத்த நாள் மறுபடியும் கூப்பிட்டான், இங்க வாண்ணா வெளியில. என்னடா? நான் கூட்டிட்டு போனான். பக்கத்துல ஒரு லாரி இருந்தது. கேட்டான், சைக்கிள் உயரம் கூட இல்ல, சைக்கிள் ஓட்டுவியான்னு கேட்டல. இப்ப லாரி உயரம் கூட இல்ல, இவன் மட்டும் லாரி ஓட்டலாமா? நான் என்ன நினைச்சேன், நல்ல வேலை இவன் பிளைட்ட பார்க்காம போனானேன்னு நினைச்சேன். நான் எல்லாத்துலயும் ரசிச்சு கத்த எல்லாத்தையும் இருக்குதுங்க. நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம மறுபடியும் சொல்றேன், அறிவு என்பது நூல்களில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, நம்ம பார்க்கிற பார்வையில் இருக்கிறது, நம் தேடுகிற தேடலில் இருக்கிறது. எந்த அளவுக்கு அதை தேடுகிறோம் என்பதுதான் வாழ்க்கை. எந்த அளவுக்கு அதை தேடுறோம், எந்த அளவுக்கு அதை பார்க்கிறோம், எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிறோம் தாங்க வாழ்க்கை. என்னைக்காவது ஒரு நாள் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமே ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சு வச்சுக்க, நம்மளை விட முட்டாள் இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாதுங்க. என்ன, எல்லா அறிவும் ஏதோ ஒரு நிலைகளில் தோற்கடிக்கப்பட வேண்டிய தருணம் வரும். அது புரிந்து கொள்ளப்படுகிற பொழுது நம்மளால அதை ஏத்துக்க முடியாது. சோ தேடுங்க நண்பர்களே, நிறைய பாருங்க.
நிறைய அனுபவத்தை கத்துக்கோங்க. அனுபவம் தான் பாடம். கண்ணதாசன் எழுதினால பிறப்பென்பது யாதனை கேட்டேன் பிறந்து பாரான இறைவன் சொன்னான். நடப்பது என்பது யாதனை கேட்டேன் நடந்து பாரான இறைவன். தவழ்ந்தது என்பது யாதனை கேட்டேன் தவழ்ந்து பாரான இறைவன் சொன்னான். நான் இந்த கவிதையை சுருக்கமா முடிக்கிறேன். மரணம் என்பது யாதனை கேட்டேன் மரணித்து பாரான இறைவன் சொன்னான். அனுபவித்தே இறைவா அனைத்தையும் அறிந்து கொள்வது என்றால் நீ எதற்கென கேட்டேன். அருகில் வந்து இறைவன் சொன்னான். அனுபவம் என்பது நான் தான் என்றான். நம்பருங்க தாங்க வாழ்க்கை, வேற ஒண்ணும் இல்லைங்க. வாழ்க்கையில அனுபவம் தாங்க அறிவு. அந்த அனுபவத்தை எப்படி நாம் பெறுகிறோம், அந்த அனுபவத்தை நாம் எப்படி கற்றுக்கொள்கிறோம், அதை எப்படி நாம் புரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறதுலதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. மாணவர்களே, இன்னைக்கு இருக்கிற உங்களுடைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு காலத்துல செல்போன் பாக்ஸ கொண்டு வந்தா போதும், எங்களுடைய வகுப்புல அவன் தான் ஹீரோவா இருப்பான். இன்னைக்கு நாங்க யூஸ் பண்ற செல்போன் 10,000 இருக்கும், அவன் வச்சிருக்கிற செல்போன் 80,000 இருக்கும். எப்படி நான் கேட்டா, உங்களுக்கு ஏன் சார் நான் வாங்கின, உங்களுக்கு ஏன் சார் வயதறியுதுங்கிறான். அதனால அந்த அளவுக்கு நிறைய தருணங்கள் நிறைய வந்துருச்சு. ChatGPTன்னு கூட ஆப் வந்துருச்சு. நிறைய விஷயங்களை அது நமக்கு சொல்லி தருது, நிறைய சொல்லுது. நான் கூட விளையாட்டா கேட்டேன், உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு. என்னுள் ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கிற அனைத்தும் எனக்கு தெரியும் அப்படின்னு. உன்னை காதலிக்கலாமா அப்படின்னு கேட்டேன் நான். உன்னை காதலிக்கலாமா, அது சொல்லிச்சு பாருங்க. முட்டாளே, இது கூட தெரியலன்னா நீ எதுக்கு உள்ள வர்றேன்றுச்சு. நான் ஒரு இயந்திரம், எனக்கு சிந்திக்க தெரியாதுன்னா அவசரம். எல்லா விஷயங்களும் நமக்குள்ள இருக்குதுங்க. எல்லா விஷயம் நமக்கு இன்னைக்கு கையில இருக்குதுங்க. ஒரு காலத்துல நல்லா நியூஸ் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருப்போம். 7 ரேடியோ நியூஸ் வரும், சரோஜ் நாராயண் சுவாமின்னு வாசிப்பாங்க, அவ்வளவு அழகா இருக்கு. அதுக்காக ஏங்குவோம். இன்னைக்கு ஒரே ஒரு ஆப்ல எல்லாத்தையும் கத்துக்க வேண்டிய ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு. ஆனால் நீங்கள் அதை எப்படி கற்றுக்கொள்கிறீர்கள் அப்படிங்கறதாங்க வாழ்க்கையே இருக்கு. உங்களுக்கு அருமையான தமிழ் துறை கிடைச்சு, நான் மறுபடியும் சொல்ல, ஒரு காலத்துல இதெல்லாம் நாங்க படிக்க ஆசைப்பட்ட ஒரு துறை. இதெல்லாம் இங்க கிடைக்கலையே அப்படிங்கிற விஷயம்லாம் உண்டு. நீங்க அப்படிப்பட்ட கல்லூரியில ரொம்ப அழகான ஒரு விஷயத்த ரொம்ப அழகா நீங்க ஒரு மதிப்பு மிக்க திறமை சார்ந்த, உண்மையாலுமே துறை தலைவர் ஐயாவை நான் வணங்குகிறேன். ஏன்னா உடல்நிலை சரியில்லாத பொழுதும் அடியேனுடைய உரையை கேட்க வேண்டும்னு வந்திருக்காரு பாருங்க. நான் உண்மையிலேயும் சந்தோஷப்படுறேங்க. இந்த மாதிரி பெரியவர்களுடைய மிகச்சிறந்த சான்றோர்கள் எல்லாம் இருக்கிற பொழுது நீங்கள் நிறைய கத்துக்கலாம்னு சொல்லி வாழ்க்கை இனிமையானது. ரசியுங்கள், சிரியுங்கள். எப்பொழுதுமே ஒரு ஸ்மைல் ஃபேஸோட. வீட்டுல எவ்வளவோ கஷ்டம் இருக்குங்க, வீட்டுல எவ்வளவோ துன்பம் இருக்கும், மனைவி கிட்ட எவ்வளவோ அடி வாங்கி இருப்போம். எனக்கு ராஜராஜனுக்கு நல்லா தெரியும். ஆனா அதை பத்தி எல்லாம் நாங்க வெளியில சொல்ல மாட்டோம். அதனால ஆனால் இங்கு வருகிற பொழுது இந்த முகத்தை பார்க்கிறோம் பாருங்க, மாணவர்களோட முகத்தை பார்க்கிறோம் பாருங்க, இங்க நின்ன செய்திகளை சொல்றோம் பாருங்க. எதையோ அவர்களுக்கு நான் தெரிவித்திருக்கிறேன், எதையோ அவங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேங்கிற அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. வகுப்புக்குள் வருகிற பொழுது 80 மாணவர்கள் இருந்தாலும் எந்த காலத்திலையும் நாங்கள் எந்த மாணவரும் அறிவில்லாதவர், அறிவு குறைந்தவர்னு நாங்க நினைச்சு போக மாட்டோம். ஏன்னா எல்லாருக்குள்ளயும் நிறைய இருக்குதுங்க. நமக்கு புரியல, நம்ம நினைச்சிருக்கிறோம் நம்மதான் எல்லாமே. ஒரு காலத்துல ஆசிரியர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டு வளர்ந்த பரம்பரை நாங்கள். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. நாங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கேட்கிற மாணவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நொடியிலையும் நிறைய வளருதுங்க, ஒவ்வொரு நொடியிலையும் நிறைய வளருது. படிங்க, அதே நேரத்துல நிறைய கத்துக்கோங்க. ஒரு சின்ன பிள்ளையிடம் இருந்து ஞானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஒரு வளர்கிறவரிடம் இருந்து அறிவுரையை கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் பெரிய தப்பு. இன்னைக்கு நம்ம பெரியவங்கள்ட்ட இருந்து அறிவுரையை கேட்கிற, பழகிற, பாக்குற விஷயத்த நம்ம விட்டோம் பாருங்க. வீட்டுல என்னைக்கு பெரியவங்களை தொலைச்சோம் பாருங்க, அன்னைக்கு தாங்க நம்ம கிட்ட பிரச்சனையே வந்தது. ஏன்னா பெரியவங்கள்ட்ட நிறைய விஷயம் இருக்கு, பெரியவங்க சொன்னா கேட்கணும், ஆனா நம்ம கேட்கறதே இல்லை. அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை. நண்பர்களே, மீண்டும் சொல்லிவிட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். படியுங்கள், படியுங்கள், படியுங்கள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், நண்பர்களை தேடுங்கள் கிடைக்கும் என்பேன், அறிவை தேடுங்கள் கிடைக்கும் என்பேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.